ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் 10ஆம் இடத்துல சனியோடு இருக்கார். 10ஆம் இடம் அப்படின்னாலே உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ், செல்வம், செல்வாக்கு, கீர்த்தி ஏதோ ஒரு ரூபத்தில் காப்பாற்றப்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. இந்த சுக்கிரன் பார்த்திங்கன்னா ராகுவோட நட்சத்திரத்தில் இருக்கார். அப்படி இருந்தாலே இந்த வாரத்தில் உங்களுக்கு புது ஃப்ரெண்ட்ஷிப் செட் ஆவாங்க. ஏற்கனவே இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்போட அந்நிய பாஷை, அந்நிய மொழி பேசும் நண்பர்கள் உங்களுக்கு ஜாயிண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு அல்லது அவர்களை நீங்கள் மீட் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் உருவாகும். ஸோ இந்த வாரத்தில் பெரிய லெவலில் நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது அல்லது ட்ரேடிங் பண்ணுறது, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறது இதெல்லாம் அடக்கி வாசிங்க. எல்லா விதமான யூக வணிகங்களும் லாபத்தை கொடுக்குற மாதிரி ஒரு தோற்றம், லாபம் குறைவாக இருக்குது. ஸோ இந்த காலத்தில் நான் ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறேன், கவனமாக இருங்க. பெரிய லெவலில் கடனை வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது இதெல்லாம் விட்டுருங்க. எப்பயுமே உங்களுக்கு புதன் 5ஆம் அதிபதியாக 8ல் இருக்கிறனால உங்களுடைய உணர்வுகளை தூண்டும் டெம்ப்டேஷனாக இருந்துகிட்டு இருக்கும். விட்டதை பிடிக்கணுங்கிற மாதிரியான எண்ணங்கள், சிந்தனைகள் உருவாகும். இந்த வாரம் கிரக நிலைகள் ஃபேவரபுளாக ஸ்பெக்குலேஷன் விஷயத்தில் இல்லை. இந்த வாரம் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். நல்லா இருக்குது. யாரெல்லாம் பெரிய லெவலில் ஜாப் தேடிட்டுருக்கீங்களோ கண்டிப்பாக கிடைக்கும். வெளியில் இருக்கிறவங்களுக்கும் ரோல் சேஞ்சஸ் பண்ணுறவங்களுக்கு இருக்குது. ப்ரொமோஷனை எதிர்பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக ப்ரொமோஷன் இருக்குது. அது இல்லாமல் இன்க்ரிமெண்ட்டை எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிறவங்களுக்கும் அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்சென்டிவ் எதிர்பார்க்குறதுக்கும் சோர்ஸஸ் இருக்குது. எது எப்படி இருந்தாலும் நீங்கள் எந்த வேலையில் இருந்தாலும் வேலையை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு பரவாயில்ல. இந்த வாரத்தில் ஏதாவது எக்ஸாமினேஷன் நீங்கள் எழுதியிருக்கீங்க, ரிசல்ட் வந்தால் பாஸ் பண்ணுவீங்க. ஏதாவது டிஸ்பியூட் இருக்குது, லிட்டிகேஷன் இருக்குது, வழக்கு இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு வழக்குகள்லேருந்து நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசியில் பிறந்த உங்களுக்கு நல்லதொரு ஏற்றம், முன்னேற்றம் உங்களுக்கு இருக்குது. இந்த வாரத்தில் விநாயகரையும் துர்க்கையும் வழிபாடு பண்ணுங்க.